முருக பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் வணக்கம். சக்தியும் நானும். இன்று உங்களுக்காக நான் என்ன பதிவு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு. சித்தர்களை வழிபடுறது மூலயமா எப்படி நம்முடைய வேண்டுதல் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் எளிதாக அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த விஷயமும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அதுக்காக தான். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க உங்கள் அனைவருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரும் நம் சேனலில் என் மூலியமாக. சரி, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். சரி, முதல்ல சித்தர்கள்னா யாரு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் நான் சொல்கிறேன். சித்தர்கள் அப்படின்றவங்க சித்தி பெற்றவர்கள், அதாவது முழுமையான அறிவை பெற்றவர்கள் அப்படின்னு கூறப்படுது. அதாவது இந்த சித்தர்களை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில ஒரு பாலமா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மாலும் தெய்வத்தை பார்க்க முடியும், நம்மாலும் தெய்வத்தோட பேச முடியும். ஆனா அதற்கு நாம பல நிலைகளை கடக்க வேண்டியது இருக்கு, பல விஷயங்களை தியாகம் பண்ண வேண்டியது இருக்கு, பல விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியது இருக்கு, இல்லைங்களா? நம்முடைய இந்த சராசரி வாழ்க்கையில இது நடக்குமா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறி. ஆனா சித்தர்கள் அப்படிங்கிறவங்க நம்மள மாதிரிதான் வாழ்ந்திருப்பாங்க, நம்மள மாதிரியே குடும்பம் இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். ஆனா ஒரு கட்டத்துல அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு கட்டத்திற்கு மேல அவங்களுக்கே அந்த சித்தி வந்திருக்கும். தெய்வத்தை நாம் அடைவதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அவர்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக லட்சியமாக நினைச்சு அந்த கடவுளின் பாதத்தை அடைவது ஒன்றே கனவு, லட்சியம்னு எல்லாத்தையுமே துறந்து அந்த கடவுளை நோக்கி சென்று இறுதியில அவங்கள அடைஞ்சிருப்பாங்க. கண் கூட அவங்கள பார்த்து அடைஞ்சிருப்பாங்க. இவங்கள தான் சித்தர்கள் நம்ம சொல்றோம். இறந்தாலும் அவர்களுடைய இறப்பு இறப்பே கிடையாது. அவர்கள் ஜீவ சமாதி. அவங்க ஒரு ஆத்மாவா, ஒரு நல்ல தூய்மையான ஒரு ஆத்மாவா நம்முடனே தான் இருப்பாங்க. நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கும், நம்மை பாதுகாப்பாக பார்த்து கொள்றதுக்கும் நம்மளை சுத்தி தான் இருப்பாங்க. நம்ம அவங்கள நினைக்காத வரைக்கும் அவங்க நமக்காக எதுவும் செய்ய போறது கிடையாது. நாம் எப்போ அவங்கள நம்பி, ஆமா இவங்க இருக்காங்க, இந்த சித்தர் இருக்காரு, இவங்க இருக்காங்க, நம்ம நம்பி அவரிடம் ஒரு வேண்டுதலை வைக்கிறோமோ, ஒரு தேவையான ஒரு விஷயத்தை கேட்குறோமோ, அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா கடவுள்கிட்ட நமக்காக மன்றாடி நமக்கு நம்முடைய தேவையை நிறைவேற்றி வைப்பாங்க. இதுதான் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய சித்தர்களை பற்றிய கருத்து. சரிங்களா? எனவே நமக்கு மிகவும் எளிமையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேவையை எளிதாக பூர்த்தி செய்யறதுக்கு இந்த சித்தர்களின் வழிபாட்டு முறையை நம்ம பிடிச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சித்தர்கள் எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கையை நமக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம சித்தர்களுடைய ஒரு கையை பிடிச்சிருப்போம். அவங்களுடைய இன்னொரு கை அந்த கடவுளுடைய பாதத்தை பிடிச்சிருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம எளிமையாக ஒரு மீடியேட்டராக செயல்படுறாங்க இந்த சித்தர்கள். நம்ம எளிமையாக கடவுளை அடையிறதுக்கும் கடவுளிடமிருந்து நம் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளவும் இந்த வழிமுறையானது மிகவும் எளிமையானதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வரிசையில் ஐயன் முருகனுடைய பக்தர்களாக நீங்கள் இருக்கீங்கிற பட்சத்தில் முருக பக்தர்கள் அனைவருக்குமே எளிதாக ஒரு சித்தரை பின்பற்ற முடியும், நம்ம பிடிச்சு கொள்ள முடியும். அவரை நம்ம வழிபடுறது மூலயமா அவர் நம்முடைய தேவைகளை எளிதாக நிறைவேற்றி வைப்பார். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேளக்கிய சித்தர். கேளக்கிய சித்தரை பற்றி தான் இன்று நான் பதிவு உங்களுக்கு தரப்போகிறேன். அவருடைய வழிபாடு முறையும் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயமும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? இந்த கேளக்கிய சித்தரை பொறுத்த வரைக்கும் இவருடைய வழிபாடு நம்ம செய்யும் பொழுது நம்ம எளிமையாக நம்முடைய தேவையை நிறைவேற்றி கொள்ள முடியும். அதுவும் முருக பக்தர்களுக்கு இது எளிமையாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கு நானே ஒரு சாட்சியாக தான் நிற்கிறேன். சரி, எப்படி என்ன நான் சொல்கிறேன். முதல்ல எனக்கு கேளக்கிய சித்தரை எப்படி தெரியும், இவருடைய வழிபாடு முறையில் நான் எப்படி இறங்குறேங்கிறத சொல்கிறேன். நேரம் கடத்துறேன்னு நினைக்காதீங்க. எந்த விஷயத்தையும் இருக்கிறத நான் உங்களுக்கு சொன்னாதான் அதில் இருக்கிற உண்மை உங்களுக்கு புரியும். இதனால் உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைங்களா? அதற்காக தான் கேளக்கிய சித்தருடைய வழிபாடை நான் பல வருடங்களாக செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நான் போய் சொல்ல மாட்டேன்.
உண்மையிலே சொல்லணும்னா கேளக்கிய சித்தரோட வழிபாடை நான் வந்து பின்பற்றுறது சில மாதங்களாக தான், அது உண்மை. அது எப்படின்றதே நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட இந்த வருடத்திற்கு போன வருடம் பாதியிலிருந்துன்னு சொல்லலாம். போன வருடம் பாதியில் இருந்தே வந்து இந்த கேளக்கிய சித்தரை பற்றி நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தேன். கேளக்கிய சித்தருடைய அவரை பற்றி நிறைய விஷயங்கள், அவருடைய படமாக நான் பார்க்காம கேளக்கிய சித்தர்ன்னு என்னுடைய தோழிகள் பேசுறது, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். எங்கேயாவது அந்த வார்த்தை கேட்டுடும், அந்த மாதிரி நான் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். அது எனக்கு வந்து ஒரு இதுவாகவே இருந்துச்சு, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இதுவாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பேசும்போது கேட்க, சில பதிவுகளை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி கேளக்கிய சித்தர் வந்து இருக்காரு, இந்த கேளக்கிய சித்தர் வந்து வழிபாடு நம்ம செய்யும் பொழுது அவர் இருக்கிறத நமக்கு வந்து உறுதி செய்வார், பட்டாம்பூச்சி பறக்கும், வண்டு வந்து நம்மை சுற்றி வரும், அதே மாதிரி நல்ல நறுமணங்கள் நமக்கு கிடைக்கும், இந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருந்தேன் இல்லைங்களா. அப்படி கேள்விப்பட்டுட்டு இருக்கும்போது எனக்குள்ள என்ன உணர்வு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றி இன்னமும் நம்ம வந்து உள்ளே இறங்கணும், இவரோட வழிபாடு முறையை நம்ம வந்து பின்பற்றணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஆனால் நான் என்ன வந்து நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேளக்கிய சித்தர் உங்களை பற்றி இவ்வளவு பேர் இவ்வளவு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு வந்து அனுபவ ரீதியாக நான் பார்த்தால் மட்டும்தான் நான் உங்களை வழிபட ஆரம்பிப்பேன். எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் உங்களை வழிபடணும்னு, உண்மையில் எனக்கு உங்களை வழிபடணும்னு ஆசையாக இருக்குது, விலைக்கேற்று வழிபடணும்னு. உங்களுக்கும் நான் வழிபடுறதுல சந்தோஷம் இருக்குன்னா இவங்க சொல்கிற விஷயத்தில் ஒன்றாவது நடத்துங்க, நான் வந்து உங்களோட வழிபாடு முறையை நான் வந்து பின்பற்றுறேன்னு நான் சொல்லியிருந்தேங்க. உண்மையிலே சொல்லணும்னா இவருடைய படம்னு ஒரு விஷயத்தை நான் பார்க்கவே இல்லை. நான் கேட்டது எல்லாமே இவரை பற்றிய, இவருடைய பெயர், இவர் வருகைக்குரிய அந்த இதுதான். ஒரு முறை வந்து என்னவோ வாங்க போயிட்டு நான் ஒரு விளக்கை வாங்கினேன். ஒரு விளக்கை வந்து வாங்கும் போது என்ன நினச்சி வாங்கினேன்னா, இது நான் கேளக்கிய சித்தருக்கு ஏற்ற போகிறேன். ஆனால் எனக்கு அது வரைக்கும் வந்து அவரோட எந்த விஷயம் என்னெல்லாம் வரும்னு சொன்னாங்களோ எந்த விஷயத்தை நான் பார்க்கவே இல்லை. ஆனால் நான் வந்து அது வரதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு விளக்கை வாங்கிட்டேன், இது நான் வந்து கேளக்கிய சித்தருக்கு ஏற்ற போகிறேன், எனக்கு வந்தால் நான் ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விளக்கை மட்டும் நான் வாங்கிட்டேங்க. இது நடக்கிறதுக்கு முன்னாடி நான் வாங்கி வச்சுட்டேன். நான் என்னைக்கு விளக்கை வாங்கினனோ அன்னைக்கு இரவு எனக்கு கனவுல வந்து ஒரு உருவம் வந்து எனக்கு வந்ததுங்க. இந்த உருவம் வந்து எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு வந்து இது எங்கே பார்த்தோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அதாவது சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு கோவிலில் ஒருத்தவங்க வந்து எனக்கு ஒரு படம் கொடுத்தாங்க. அவங்க வந்து எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் போகும்போது என்கிட்ட ஒரு படம், அதாவது பின்னாடி வந்து அந்த கேலண்டர் இருக்க மாதிரி ஒரு படம் எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. வழிபாடு காமிக்கல, அதை நான் கிழிச்சு போடலை, தூக்கி போடலை, என் கையில் இருந்த ஒரு புத்தகத்தில் நான் அதை வச்சுட்டேங்க. அந்த படத்தில் ஒரு நம்ம சாமியார்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி முனிவர், சாமியார், முனிவர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு படம். அதை நான் கொடுத்தப்போ பார்த்துருப்பேன், கொடுத்தப்போ அந்த ஒரு இது பார்க்குறது தான், அது மாதிரி பார்த்தது தான். எனக்கு அதுதான் அப்போ ஞாபகம் வந்துச்சு. ஆமாம், நம்மக்கிட்ட வந்து கொடுத்தா அந்த படத்தில் இருந்த மாதிரி தான் எனக்கு கனவுல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கேளக்கிய சித்தர் எப்படி இருப்பார் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் தேடவே ஆரம்பித்தேன், அவரை எப்படி இருக்காரு பார்ப்போம்னு சொல்லிட்டு. நான் கேளக்கிய சித்தரோட படத்தை தேடி பார்க்கும் பொழுது எனக்கு வந்து கிட்டத்தட்ட என்னுடைய கனவுல வந்தது, நான் அந்த படத்தை பார்த்தது, இது எல்லாமே ஒரே உருவமாக இருந்துச்சு. இப்படி தான் நம்ம சொல்ல முடியாதுல்ல, இப்படி தான் இருந்தாங்க, நம்ம யாருமே பார்க்கல இல்லையா. ஆனால் எனக்கு நம்முடைய உள் உணர்வு ஒன்று சொல்லும்ல, இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு உள் உணர்வு சொல்லும் இல்லையா. எனக்கு அதே மாதிரி ஒரு உள் உணர்வு சொல்லுச்சு, இவர் தான் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி ஏற்றிடலாமா இன்றைக்கி விளக்க அப்படின்னு, ஏற்றிடலாமான்ற ஒரு சந்தேகத்தில் தான் இருந்தேன் தவிர அன்றைக்கி நான் ஏற்றலை. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அதுதான் எனக்கு இன்னமும் ஆச்சரியமாக இருந்துச்சு. அடுத்த நாள் எழுந்தேன், அந்த கனவு அந்த எண்ணம் வந்து எனக்கு அந்த நாள் முழுக்க இருந்தது. இந்த நாள் நான் தூங்கி எழுந்துக்கும் போது ஒரு வெள்ளை பட்டாம்பூச்சி அழகாக, பெருசெல்லாம் கிடையாது, ஒரு இந்த அளவுக்கு இருந்திருக்கும், அழகாக வந்து சுற்றி பறந்து வந்துட்டு இருந்தது. நான் பார்க்குறேன், எங்கெல்லாம் போகிறேனோ என் பின்னாடியே சுற்றி வருது. எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருந்துச்சு, ஒரு பக்கம் சிரிப்பாக இருந்துச்சு, ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இவரை நினைக்கவே இல்லை, இந்த கேளக்கிய சித்தரை பற்றி நினைக்கவே இல்லை. எனக்கு என்ன எண்ணம் போச்சுன்னா, எல்லா கதவும் மூடி இருக்குது, ஜன்னல்லாம் மூடி இருக்கு, நீ எங்கேருந்து வந்து எப்படி வந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கிட்ட பேசுகிறேன். எனக்கு அந்த பழக்கம் இருக்குது.
அப்போ தான் எனக்கு தோணி உடனே வந்து நம்ம வந்து இதை பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் போயிட்டு மொபைல் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறேன். பட்டாம்பூச்சி இல்லவே இல்லை. அவ்வளோ நேரமாக என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தது. நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் வந்துட்டு இருந்தது. நானும் வேணும்னே ஒவ்வொரு ரூமாக உள்ள போயிட்டு வரேன். என் பின்னாடியே சுற்றி வந்துட்டு இருந்தேன். அழகாக இருந்துச்சு. எனக்கு அந்த அனுபவம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் என்னால் வந்து அதை வந்து பதிவு கொடுக்கணும்னு நினைக்கும் போது என்னால் வந்து அதை எடுக்கவே முடியல. என்னுடைய மகன் எழுந்து வந்தான். அப்பா அவங்ககிட்ட சொன்னேன், டே இந்த மாதிரி வந்து நடந்ததுடா, ஏன் எடுத்தியாமா அப்படின்னு கேட்டான். இல்லைடா எடுக்க முடியலடா, மொபைல் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே காணோண்டா, போடா கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ உடனே ஒரே வார்த்தை தான் அவன் சொன்னான், அம்மா உண்மையாகவே உனக்கு வந்து கேளிக்கை சித்திரை நீ வந்து வழிபடணுன்றதுக்காக தான் வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக இன்னொரு தடவை வரப்போகுது பட்டாம்பூச்சி, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் குளிக்க போயிட்டான். குளிக்க போனவன் அப்படியே திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டு, அம்மா உனக்கு சர்ப்ரைஸ்மா அப்படின்னா. என்னடா அப்படிங்க வாமா அப்படின்ட்டு காமிக்கிறான். பாத்ரூம் கிட்ட அது பறந்துக்கிட்டு இருந்தது. இவன் உள்ளே போயிருக்கான். அந்த இடத்துல அவன் பறக்கிறத பார்த்துட்டு வந்து சொன்னான். பதிவு எடுக்கும்போது எனக்கு கையெல்லாம் நடுங்குது, ஒரு மாதிரி பண்ணுது. எனக்கு எடுக்கவே வரல. நான் எடுக்கும் பொழுது அந்த பட்டாம்பூச்சி வந்து பறந்து போய் எங்களுடைய ஜன்னல் இருக்கும், அந்த ஜன்னல் மேலே போயிட்டு உட்காந்து அதை நான் எடுத்து நான் பதிவாக போட்டிருப்பேன். உடனே நான் போயிட்டு அவருடைய விளக்கை எடுத்து கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் ஏற்றி அன்றிலிருந்து நான் வந்து அவருடைய வழிபாடு முறையை நான் ஆரம்பிச்சிட்டேன். சித்தருடைய வழிபாடு முறையை நான் ஆரம்பிச்சிட்டேன். என் வாழ்க்கையில் அந்த பட்டாம்பூச்சி வந்த அந்த நாளை தான் நான் வழிபாடு முறையாக என்னுடைய வழிபாடு முறையை ஆரம்பித்த நாளாக எனக்கு அமைஞ்சுது. அது மட்டும் இல்லைங்க, எல்லாரும் சொல்கிற மாதிரி வண்டு வந்து சுற்றுறது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து குளவி வந்து சுற்றுறது மட்டும் இல்லாமல் கூடு கட்டுச்சு. அதையும் என் கண்ணால் பார்த்தேன். இது வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சாதாரணமாக கூட நடந்திருக்கலாம், ஒரு சாதாரண விஷயமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் நான் இப்போ கேட்ட நேரத்தில் எனக்கு அது நடந்ததுனால இதை வந்து நான் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி சொல்லியிருப்பேன், எங்கள் வீட்டில் வந்து சம்மந்தமே இல்லாமல் விபூதி வாசனை வந்து திடீர்னு வரும். நான் அந்த உணர்வை வந்து நான் சொல்லியிருப்பேன். நான் அப்படி விபூதி வாசனை வரும்பொழுதே, முருகா அப்பனே முருகா என்னப்பா இங்கே தான் இருக்கியா அப்படின்னு நான் கேட்பேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அன்று வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து சந்தன வாசனை வந்துச்சு. சந்தன ஸ்மெல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உணர்ந்த நறுமணம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த பிரதோஷ காலங்களில் பிரதோஷ வழிபாடு செய்யும் பொழுது அபிஷேகத்துக்கு சந்தனம் பன்னீர்லாம் கலந்து அபிஷேகம் செய்வாங்கல்ல, அங்கே ஒரு நறுமணம் வரும்ல, ஜவ்வாதெல்லாம் போட்டு ஒரு அந்த நறுமணத்தை அங்கே மட்டும் தான் நான் வந்து உணர்ந்திருக்கேங்க. அந்த நறுமணம் வந்து திடீர்னு எனக்கு வந்து ஒரு நாள் வந்துச்சு. எனக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னால் வந்து அதெல்லாம் வந்து ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். அது என்னால் வந்து சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு வந்து அது உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் வந்து நடந்துச்சு. நான் இந்த வழிபாடு முறையை ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு எந்த ஒரு வேண்டுதலுமே கிடையாது. நான் வேண்டுதலே வைக்கலை. எனக்கு நீங்கள் இருக்கீங்கன்னு காமிச்சிங்கன்னா நான் உங்களோட வழிபாடு முறையை நம்பிக்கையோடு செய்வேன் அப்படின்னு தான் நான் ஆரம்பித்தேன். இருக்கிறேன்னு எனக்கு காமிப்பாருன்னு கூட எனக்கு ஒரு இது இல்லை. ஆனால் நான் ஒரு விளக்கை வாங்கிட்டேன். கண்டிப்பாக வந்து நம்ம வழிபாடு முறை ஆரம்பிக்க போகிறோன்ற ஒரு பாசிட்டிவான எனக்கு ஒரு திங்கிங் இருந்ததுனால தானே அந்த மாதிரி நான் செஞ்சேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சரி நம்ம வேண்டுதல் ஒன்று வைப்போம், அந்த வேண்டுதல் நிறைவேறுதான்னு பார்ப்போம். சொல்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரி வேண்டுதல் நிறைவேறுதான்னு பார்ப்போம். அப்படி நிறைவேறுச்சு அப்படின்னா இந்த வழிபாடு முறையை நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லலாம், உங்கள் எல்லோருக்குமே சொல்லலாம். இதன் மூலயமா உங்களுக்கு பலன் கிடைக்கும் இல்லையா? நீங்களும் அந்த வழிபாடு முறையை செஞ்சு பலன் பெறலாம் இல்லையா? ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி தான் நான் செஞ்சேன். சரின்னுட்டு நான் ஒரு தேவைன்னு ஒரு விஷயத்த வச்சேன். என்னோட வேண்டுதல், உங்களை நம்பி இந்த வேண்டுதல் வைக்கிறேன், எனக்கு இந்த வாரத்துக்குள்ளே எனக்கு இந்த வேண்டுதலை முடிச்சு கொடுத்துருங்க, உங்களை நம்பி நான் வந்து இந்த வேண்டுதலை வச்சுருக்கேன், இந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறுச்சுன்னா கண்டிப்பாக நான் ஒரு பதிவு உங்களை பற்றி நான் போடுவேன், உங்களோட வழிபாடு முறையை சொல்லி நான் போடுவேன்னு நான் சொல்லியிருந்தேன். எனக்கு அந்த ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு அந்த வேண்டுதல் நடந்துச்சு. அது அவ்வளோ பெரிய விஷயமாங்க? கஷ்டமான விஷயம் ஒன்று நடந்துச்சா இல்லை ஈஸியான விஷயம் தானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தில் கஷ்டம் எளிமைன்னு எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் எனக்கு நடந்தது. அது வந்து அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நடந்ததுன்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமா ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அதனால் நடக்குது அப்படிங்கிறது நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அதனால் இது உங்களுக்கும் வந்து பயன் தரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேங்க. சரி, இதில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட வழிபாடு முறையை நான் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி இவரோட வழிபாடு முறையை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் வேண்டுதலை கண்டிப்பாக நீங்கள் வைக்கலாம், தாராளமாக வைங்க. முதல்ல ஒரு சின்ன வேண்டுதலாக வைங்க. சின்ன வேண்டுதலாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், ஒரு நகை வாங்கணும், ஒரு பணம் வரணும், அந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு வேண்டுதலாக வைங்க.
அந்த மாதிரி ஒரு வேண்டுதலை வைங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே நடக்குதான்னு பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். இப்போ உங்களுடைய வேண்டுதலுடைய தரத்தை பொறுத்து அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறதுக்குரிய காலம் வந்து கொஞ்சம் நீடிக்கலாம். வேண்டுதல் வந்து எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத பொறுத்து அதற்கு நேரம் காலம் கொஞ்சம் ஆகதாங்க செய்யும். இப்போ எனக்கு அரசு வேலை கிடைக்கணும், நான் ஒரு வேண்டுதல் வைக்கலாமா? எனக்கு ரயில்வேல ஒரு வேலை கிடைக்கணும், நான் அரசியல் இந்த பதவிக்கு போகணும், நான் வந்து இந்த மாதிரி வந்து படிப்பு படிக்கணும், நான் ஒரு டாக்டர் ஆகணும், இந்த மாதிரி வேண்டுதலுக்கு நான் செய்யலாமா? எனக்கு ஒரு வாரத்தில் நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காதுங்க. இது வந்து உங்களுடைய ஒரு இதுதான் வந்து உங்களுடைய எல்லை. அந்த ஒரு விஷயத்தை தான் நீங்கள் தொடணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த ஒரு விஷயத்தை தொடணுன்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம், அது ஒரு வாரத்தில் எப்படிங்க முடியும்? இந்த வேண்டுதலை நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க. எப்படி இருந்தாலும் அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறும், அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். கண்டிப்பாக அது நிறைவேறுங்க. ஒரு வாரத்துலேயும் நிறைவேறலாம் உங்களுடைய வேண்டுதல், ஒரு மாதமும் நிறைவேறலாம், ஒரு வருடத்திற்குள்ளும் நிறைவேறலாம். நீங்கள் எந்த அளவுக்கு உருகி கேட்குறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு நம்பி அந்த வேண்டுதலை வச்சுருக்கீங்க, அவர்கிட்ட கேட்குறீங்கிறதையும் பொறுத்து தாங்க இருக்குது. அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய பலன் அதீதமாக தான் இருக்கும். சரி, அவருடைய வேண்டுதல் எப்படி செய்யணும், அந்த வழிபாடு முறை என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஒரே ஒரு விளக்கு வாங்கிக்கோங்க, அகல் விளக்கே போதும். ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. உங்கள் பூஜை அறையில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மூலையாக பார்த்து உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு கோலம் போடுங்க, சின்னதாக ஏதோ ஒரு கோலம் போட்டுட்டு அது மேலே அந்த விளக்கை வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் நெய் ஊற்றி நெய் தீபம் ஏற்றுங்க. ஒரே ஒரு விளக்கு போதும். பெரிய விளக்காக ஏற்றணும் அவசியம் இல்லை. பெரிய விளக்காக ஏற்றணும்னு ஆசைப்பட்டுன்னா ஏற்றலாம், சின்ன விளக்கே கூட போதும். உங்களோட சக்திக்கு பொருந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். ஒரு விளக்கை ஏற்றிட்டு கேளக்கிய சித்தருடைய மந்திரம் ஒன்று இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக, ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஒரு வரி மந்திரம் தான். இந்த கேளக்கிய சித்தருடைய ஒரு வரி மந்திரத்தை 108 தடவை சொல்லணுங்க. தினமும் சொல்லணும், 108 தடவை சொல்லணும். சொல்லிட்டு வரும்போது உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு 108 தடவை சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி விழுந்து கும்பிட்டுட்டு உங்களுடைய வழிபாடு என்னவோ என்ன செய்யப்படுங்களோ செய்யுங்க. சரி, எந்த நேரத்தில் சொல்லணும்? 3 நேரம் இருக்குங்க. அதாவது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம். பிரம்ம முகூர்த்தம்னும் போது இவருடைய வழிபாடை நீங்கள் செய்கிற நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 5 மணிக்கு 15 நிமிடம் முன்னாடி 15 நிமிடம் பின்னாடி, அதாவது 4:45 5:15 நீங்கள் முடிச்சிடணும். இல்லை அந்த நேரத்தை நான் விட்டுட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அபிஜித் நட்சத்திரம், நான் ஏற்கனவே அபிஜித் நட்சத்திரம் பற்றி ஒரு விளக்கமாக ஒரு பதிவே போட்டிருப்பேன். அதோட லிங்க் வேணால் கேட்டு தரேன், போய் பாருங்கள். அவ்வளோ சக்தி வாய்ந்தது அந்த அபிஜித் நட்சத்திரம். உண்மையாகவே சொல்கிறேன், காலையில் நீங்கள் செய்கிறத விடவும் ஒரு வெற்றிக்குரிய விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அபிஜித் நட்சத்திரத்தப்போ கேட்கலாம், அந்த நேரத்தில் கேட்கலாம். இந்த நேரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 11:45 12:15 வரைக்கும், அதாவது 12க்கு 15 நிமிஷம் முன்னாடி 15 நிமிஷம் பின்னாடி. சரிங்களா? இதை தவிர்த்து இந்த நேரமும் நான் விட்டுட்டேங்க அப்படின்னா இரவு 11 மணிக்கு முன்னாடி 15 நிமிஷம் பின்னாடி 15 நிமிஷம், அவ்வளவுதாங்க. இந்த அரை மணி நேரத்துக்குள்ள உங்களோட வழிபாடு முறையை முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுடைய தேவையானது ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னா நீங்கள் எங்கே போறீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கேட்க ஆரம்பிங்க. சரிங்களா? பிரம்ம முகூர்த்தத்தில் கேளுங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் வெற்றி கிடைக்கணும், இப்போ எனக்கு முடியணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் கேளுங்க. சரிங்களா? எனக்கு காலையிலும் கேட்க முடியாது, என்னுடைய நேரம் வந்து அந்த நேரத்துலையும் ஒத்துப்பட்டு வராது, இந்த 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 நேரத்துலையும் சரிப்பட்டு வராதுன்னா நீங்கள் இரவு வந்து வழிபாடு முறையை செய்யலாம். எல்லா நேரமும் எந்த நேரத்தில் வேணால் செய்யலாம். ஒரு நேரம் ஒரு நாள் செஞ்சால் போதும். இவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான வழிபாடு முறை, ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்கள் நம்பி செய்யலாம். இந்த பதிவை முழுசாக பார்த்தா உங்கள் அனைவருக்குமே நன்றி. இதன் மூலயமா நீங்கள் கண்டிப்பாக பயன்பெறுவீங்க நான் நம்புகிறேன். இந்த பதிவை பார்த்து எத்தனை பேர் வந்து இதை நம்பி நீங்கள் வந்து இந்த வழிபாடு முறையை ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுடைய தேவை, நீங்கள் வேண்டுதல் தேவைன்னு எதை வைக்கிறீங்களோ அது நிறைவேறும் என்று ஆண்டவனிடம் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறட்டும். இந்த பதிவை உங்களுக்குன்னு யாருக்காவது நல்லது நடக்கணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அதன் மூலிமா அவங்களும் வந்து இந்த பலனை பெறட்டும். உங்கள் அனைவரின் தேவையையும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் ஐயன் முருகனின் அருளால் கேளக்கிய சித்தர் நிறைவேற்றி தருவார் என்று
நான் நம்புகிறேன், நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி. ஓம் முருகா.